கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இரட்சகரின் நாமத்திலே வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட தலைப்பு சாட்சியின் வாழ்வு, லைஃப் ஆஃப் விட்னஸ். 2 தீமோத்தேயு 1:8 பாருங்கள். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது, நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்து நீ வெட்கப்படக்கூடாது, வெட்கப்படாமல் என்ன செய்யணும், சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்காக நீங்களும் நானும் சாட்சிகளாய் விளங்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வேதாகமத்தில் ஏராளமான நாமங்கள் இருக்கின்றன. அதில் 1-2 நாமங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 3:14 வாசிக்கிறோம், லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது என்று படிக்கிறோம். லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் தம்மை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமமே சாட்சி என்றுதான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இன்னொரு வசனம் பாருங்க, வெளிப்படுத்தல் 1:5 உண்மையுள்ள சாட்சியும் என்று படிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி, அவர் உண்மையுள்ள சாட்சி என்று வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லுகிறது. அவரே தமது வாய் திறந்து சொன்னதை நாம் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். யோவான் 18:37 அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததை எதற்காக என்று சொல்லுகிறார்? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே வந்தேன். அன்பானவர்களே, ஆகவே சத்தியத்திற்கு இயேசுவே சாட்சி என்றால் நாமும் சாட்சிகள் தான் அல்லவா? நம்முடைய வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கையாய் இருக்கிறதா? எப்படி இருக்க வேண்டும், எப்படி அது விளங்க முடியும் என்பதை நாம் ஜெபத்தோடு படிக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வேளையிலே உம்முடைய பரிசுத்த வேதாகமம் திறந்து நாங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும். கற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவை சொல்லும், நம்முடைய ஆவியானவரை கொண்டு நடத்தும். நாங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, சாட்சி என்றால் என்ன? வாட் இஸ் அ விட்னஸ் ஆர் வாட் இஸ் அ டெஸ்டிமனி அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் கேட்டால் அதற்குரிய பதில் என்னவென்றால், ஒருவரை பற்றி இன்னொருவர் கூறும் நன்மையும் உண்மையுமான வார்த்தைகள். ஒருவரை பற்றி இன்னொருவர் கூறும் நன்மையும் உண்மையுமான வார்த்தைகளே சாட்சி என்று அழைக்கப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாமா? யோவான் 5:31 மற்றும் 32 வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். யோவான் 5:31 மற்றும் 32 வசனங்கள். என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாய் இராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், என்னை குறித்து ஒருவர் சாட்சி கொடுப்பார். ஆவியானவர் குறித்து நாம் அப்படி படிக்கிறோம். ஆகவே ஒருவர் இன்னொருவரை குறித்து சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள் தான் சாட்சி ஆகும். இப்போ கேள்வி, எதற்கு நாம் சாட்சிகள்? வேதாகமத்தில் பாருங்கள், தேவனுக்கு நாம் சாட்சிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா
43 அதிகாரம் வசனம் 12 நான் வாசிப்போம். ஏசாயா 43 அதிகாரம் பைபிள்லேருந்து வாசிக்கிறேன். ஒரு வசனம் சற்று மாறி இருக்கிறது. ஏசாயா 43 வசனம் 12 சொல்லுகிறது, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். பாருங்க, நாம் தேவனுக்கு சாட்சிகள். மேலும் ஒளிக்கு நாம் சாட்சிகள். யோவான் 1 அதிகாரம் 7-8 வசனங்கள். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தவனாயிருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அந்த ஒளி யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த ஒளி. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் யார்? யோவான் ஸ்நானன் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் யோவான் ஸ்நானனை போல நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்ற இயேசுவுக்கு சாட்சிகளாய் நாம் இருக்கிறோம். சாட்சிகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சாட்சிகளாய் இருக்கிறோமா என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. மட்டுமல்ல, நாம் சத்தியத்துக்கு சாட்சிகள். யோவான் 18:37 இயேசு சொன்னார் அல்லவா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். கிறிஸ்து அப்படி சொன்னார் என்றால் கிறிஸ்தவர்களும் அப்படியே நாம் வாழ்ந்தாக வேண்டும். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், கிறிஸ்தவனாக நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அது என்ன? தேவனுக்கு நாம் சாட்சிகள், ஒளிக்கு நாம் சாட்சிகள், சத்தியத்துக்கு நாம் சாட்சிகள், எல்லாமே ஒன்றுதான். மொத்தத்தில் நாம் பரலோகத்துக்குரிய சாட்சிகளாக இருக்கிறோம். அன்பானவர்களே, அப்படியானால் நற்சாட்சியாய் வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் நானும் சாட்சிகள் தான். எப்படி அந்த சாட்சியை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக நாம் விளங்க செய்ய வேண்டும்? அதற்கு என்ன தேவை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 3 முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது, நாம் சாட்சியாய் நற்சாட்சியாய் விளங்க வேண்டும் என்றால் இயேசுவோடு இருக்க வேண்டும். We must be with Jesus. இயேசுவோடு இருக்க வேண்டும். யோவான் 15:27 பாருங்க. இயேசு சொன்னார், நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் கூடவே இருக்கிறீங்க, என்னோடு கூட நீங்கள் இருந்தபடியால் எனக்கு சாட்சிகள். அப்போ என்ன அர்த்தம்? இயேசுவோடு இருக்கிற பிள்ளைகள் தான் சாட்சிகளாய் விளங்க முடியும். யோவான் மார்க் 3 அதிகாரம் 14 வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். 12 அப்போஸ்தலர்களை தேவன் தெரிந்து கொண்டதற்கான மிக முக்கியமான நோக்கத்தில் அந்த முதல் வரி பாருங்க, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். பிரசங்கம் பண்ணணும், அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா பிசாசுகளை துரத்தணும், அப்படிலாம் படிக்கலாம். ஆனால் முதல் காரியம் என்ன? தம்மோடு கூட இருக்கவும், இயேசுவோடு இருக்க வேண்டும். அப்படி அவரோடு இருக்கிற பிள்ளைகள் தான், சொல்லப்போனால் அவரோடு நேரம் செலவழிக்கிற பிள்ளைகள் தான் அவருக்கு சாட்சிகளாய் இருக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் பழைய ஏற்பாட்டிலேயே, இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று தேவன் சொன்னார். அன்பானவர்களே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரோடு நாம் இருக்கிறோமா? ஒருவருடன் அதிகம் இருந்து அதிக நேரம் அவரையே பார்த்து பழகினால் அவரை போலவே நாம் மாறிவிடுவது இயல்பு. யார் கூட இருக்கிறோமோ, யார் கூட பழகிறோமோ, யார் கூட அதிகமாய் நேரம் செலவிடுகிறோமோ, போக போக அந்த நபரை போலவே நாம் மாறிவிடுவோம். இது இயல்பு. By beholding we become changed என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. நாம் எதை பார்க்கிறோமோ அதை போலவே ஆவோம்.
என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் நாம் இயேசுவோடு இருக்கிறோமா? இயேசுவை பார்க்கிறோமா? இயேசுவோடு பழகுகிறோமா? அப்பொழுதுதான் அவருடைய குணலட்சணங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு அவருடைய வேதத்தோடு நம் செலவிட்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவருக்கு பேரும் வார்த்தை தான், வேதாமத்துக்கு பேரும் வார்த்தை தான். ஆண்டவர் இயேசு தேவனுடைய வார்த்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார். ஜீவ வார்த்தை என்றும் அவர் அழைக்கப்படுகிறார். ஆண்டவருடைய வசனத்துக்கு பாருங்கள், தேவனுடைய வார்த்தை என்று தான் வெளிப்படுத்தல் 19 படிக்கிறோம். நித்திய ஜீவ வசனங்கள் என்று வசனத்துக்கு பெயர் இருக்கிறது. ஆகவே இயேசுவும் வசனமும் சரிசமம். ஆகவே இந்த வசனத்தோடு நேரம் நாம் செலவிடும் பொழுது இயேசுவோடு நாம் நேரம் செலவிடுகிறோம். அப்போ தான் பாருங்கள், நாம் சாட்சிகளாய் விளங்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. திருமதி எலன் ஒயிட் எழுதுகிறாங்க, டிசரவேஜஸ் என்ற புத்தகத்தில் பக்கம் 827 ஆங்கிலத்தில் பேஜ் 827, Christ is sitting for his portrait in every disciple. Christ is sitting for his portrait in every disciple. அவருடைய எல்லா சீடர்களிலும் அவரது உருவம் வரையப்பட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். என்ன அர்த்தம்? கிறிஸ்து காத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக காத்திருக்கிறார்? அவர் ஏன் இன்னும் வரவில்லை? ஏன் அவர் வருகையிலே தாமதம் என்று சொன்னால், அவர் காத்திருக்கிறாராம், அவர் அமர்ந்திருக்கிறாராம். எதற்காக? அவருடைய உருவம், அவருடைய சாயல், அவருடைய பண்பு நலன்கள், அவருடைய குணலட்சணங்கள் ஒவ்வொரு சீஷனுக்குள்ளாகவும் வெளிப்பட வேண்டும், உருவாக வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறாராம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனோடு நாம் நேரம் செலவழித்தால்தான், இயேசுவோடு இருந்தால்தான் நாம் இயேசுவை போல் மாற முடியும், இயேசுவுக்கு சாட்சியாய் விளங்க முடியும். இந்த பரபரப்பான உலகத்தில் பாருங்கள், நமக்கு நேரம் இல்லை, தேவனோடு இருப்பதற்கு நேரம் இல்லை. சங்கீதம் 46:10 படிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். பி ஸ்டில் என்ன அர்த்தம்? அமர்ந்துன்னு அர்த்தம். நேரம் எடுத்து உட்காருங்க, ஆண்டோடைய பாதத்தில் இருங்கள், அமருங்கள். நேரம் இருக்கிறதா? பிற்பாடு எப்படி சாட்சியை விளங்க முடியும்? யோசித்து பாருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்தியாவின் மிக முக்கியமான ஊழியக்காரர் யார் என்றால் சாது சுந்தர் சிங். சீக்கிய மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சிறு பிராயத்தில் தேவனால் தொடப்பட்டு இயேசுவின் சிலுவை காட்சியை கண்டு இயேசுவின் பிள்ளையாக தன்னை ஒப்பு கொடுத்தவர் சாது சுந்தர் சிங். இவர் குறித்து எத்தனை பேர் நம்ம படிச்சிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டை கிழித்து எறிந்தவர் தன்னுடைய சிறு வயதில். அதே நபர் புதிய ஏற்பாட்டை கையில் வைத்து கொண்டு காவி உடை உடித்து கொண்டு என்ன செய்தார்? இந்தியாவெங்கிலும் உலகத்தின் பல நாடுகளிலே ஆண்டவருக்கு சாட்சியாக நின்றார். ஒரு முறை அவர் இங்கிலாந்துக்கு சென்றிருந்த பொழுது ஒரு வீட்டில் போய் கதவை தட்டினார். ஒரு சிறு மகள் அந்த துவாரத்தின் வழியாக வெளியே ஒரு நபர் நிற்கிறார் என்பதை பார்த்துவிட்டு கதவை திறக்கலை. ஆச்சரியத்தில் வீட்டுக்குள்ளே ஓடி அம்மாவிடத்தில் சொன்னாலாம், அம்மா அம்மா என்று கத்தினாள். உடனே அம்மா கேட்டாங்க, என்னாச்சு மகளே? அம்மா அம்மா வெளியில் இயேசு கிறிஸ்து நிற்கிறார் அப்படின்னு அவள் சொன்னாலாம். அந்த அம்மா போய் கதவை திறந்து பார்த்தாங்க, சாது சுந்தர் சிங் வெளியே நின்று கொண்டிருந்தாராம். மெய்யாகவே சாது சுந்தர் சிங்குடைய உருவத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய பேச்சிலும் இயேசுவை அநேகர் கண்டு கொண்டார்கள். அதாங்க சாட்சி. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவோடு இருக்கிற பிள்ளைகள் இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள். இரண்டாவது, நற்சாட்சிகளாய் விளங்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது பார்த்தோம், இயேசுவோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் பலனை நாம் பெற வேண்டும். We must have the power of the Holy Spirit. அப்பொழுதுதான் நாம் சாட்சிகளாய் விளங்க முடியும். இதற்கு ஆதாரம் அப்போஸ்தலர் 1:8.
பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆக்ட்ஸ் 1:8 பார்த்தீங்களா? Be filled and be witnesses. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக சொன்ன அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் இதுதான். அப்போஸ்தலர் 1:8 படிக்கிறோம். Be filled and you can be God's witnesses. தேவ ஆவியினால் நிரம்பினால் நம்ம என்ன செய்யலாம்? தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கலாம். பாருங்கள், சங்கீதம் 23:5 படிக்கிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவ ஆவியினால் நாம் நிரம்பியிருப்போம் என்று சொன்னால் நாம் சாட்சிகளாய் வாழ்வோம். ஒவ்வொரு ஊழியக்காரனும் பரிசுத்தாவியின் புதிதான ஞானஸ்நானத்துக்காக தினமும் ஜெபிக்க வேண்டும். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் பக்கம் 50 படிக்கிறோம். அன்பானவர்களே, பரிசுத்தாவியின் அந்த ஃப்ரெஷ் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதற்காக தினம் நாம் என்ன செய்யணும்? ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று தினந்தோறும் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவாவியின் வல்லமையை பரலோகம் நமக்கு கட்டளையிடும், நாம் சாட்சிகளாய் விளங்க முடியும். அதனால தான் இயேசு சொன்னார், ஆக்ட்ஸ் 1:8 அப்போஸ்தலர் 1:8 Be filled and you can be my witnesses. ஆவியினால் நிரப்பப்படுங்கள், அப்பொழுது எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். திருமதி எலன் ஒயிட் சொல்லும் பொழுது டிசைர் வேஜஸ் புத்தகத்தில் இவங்களின் வாஞ்சை பக்கம் 83 வாசிக்கிறோம். It would be well for us to spend a thoughtful hour each day in contemplation of the love of Christ. Our love will be quickened and we shall be more deeply imbued with this spirit. என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அன்பை குறித்து தியானிப்பதற்கு அந்த சிந்தனை நிறைந்த 1 மணி நேரத்தை நாம் செலவழிப்போம் என்றால் மிகவும் நமக்கு நன்மையாய் இருக்கும். அப்படி செய்யும் பொழுது தேவன் மீதான நமது அன்பு இன்னும் உயிர் பெறும், உயிரோட்டம் உள்ளதாக நமது அன்பு மாறும். தேவனுக்காக வைத்திருக்கிற அன்பு மட்டுமல்ல, அவருடைய ஆவியினால் நாம் அதிகமாய் ஆழமாய் நிரப்பப்படுவோம் என்று இங்கே வாசிக்கிறோம். அப்போ தினந்தோறும் தேவனுடைய அன்பை குறித்து நாம் 1 மணி நேரமாவது தினம் தியானிக்கணுமா? 1 மணி நேரம், ஐயோ அப்பா, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது எல்லாமே சேர்த்தால 1 மணி நேரம் ஆயிரும். அந்த அவ்வளவு நேரம் 1 மணி நேரம் வருமா என்பதே ஆச்சரியம் ஒரு நாளைக்கு நம் தேவனோடு செலவழிப்பது. அன்பானவர்களே, ஆனால் அப்படி செய்தால் நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு உயிரோட்டம் உள்ளதாக மாறும். தேவாவியினால் நாம் நிரப்பப்படுவோம் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ யோசித்து பாருங்கள், நாம் சாட்சிகளாய் விளங்குவது என்பது மிக எளிதான காரியமா? இயேசுவோடு இருக்க வேண்டும். 2வது, அவருடைய ஆவியின் பலனை நாம் பெற வேண்டும் என்று தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இன்னொரு இடத்துல படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் டெஸ்டிமனிஸ் pages 433 434 சாட்சியாமங்கள் 1ஆம் பாகம் 433 434 பக்கத்தில், you will receive more strength by spending 1 hour each day in meditation. தியானத்தில் என்ன இந்த கைகாலம் கட்டிக்கிட்டு மூச்சு தியானம் அதெல்லாம் சொல்லலை. வேத தியானம், ஆண்டுடைய வேதாகமத்தை எடுத்து அதை வாசித்து நாம் தினந்தோறும் 1 மணி நேரம் தியானிப்பதற்காக நேரம் செலவிடும் பொழுது நமக்கு அதிக பலன் கிடைக்கும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். You will receive more strength. அதிக பலன் நமக்கு தேவன் கொடுப்பார். அன்பானவர்களே, அப்போது பலன் சும்மா சாதாரணமாக கிடைச்சிடாது. தேவனுக்காக நாம் சாட்சியாக விளங்க வேண்டும் என்றால் அதற்கு பலன் தேவை, பரிசுத்தாவின் பலன் தேவை. அந்த பலனை அடைவதற்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் உட்கார்வதற்கென்று நேரம் கொடுக்க வேண்டும். அப்போ தான் நம் ஆவியினால் நிரப்பப்பட முடியும். 3வது, நம் சாட்சிகளாய் தேவனுக்கென்று விளங்க வேண்டும்.
என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது காரியம், நம் கிரியைகளே மேன்மையான சாட்சியாக விளங்க வேண்டும். அவர் ஆக்ஷன்ஸ் மஸ்ட் பி அ ஹை விட்னஸ். வசனம் பாருங்கள். கிறிஸ்தவன் என்பது கிரியைகளில் விளங்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது மத்தேயு 26:73 சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாய சங்கத்தில் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பேதுரு அங்கே மறைந்து ஒளிந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறான். அங்கே இருக்கிற ஒரு சிலர் பேதுரு பார்த்து கேட்குறாங்க, மெய்யாகவே நீயும் அந்த இயேசுவுடைய கூட்டத்தில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. அன்பானவர்களே, நம்முடைய பேச்சிலேயே நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளா என்பதை நாம் வெளிப்படுத்த முடியும். அது அழகா பேதுரு வாழ்க்கையில் நாம் இங்கே படிக்கிறோம். யோவான் 5:36 வசனத்தை பாருங்கள். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அதென்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. என் கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்பதற்கான சாட்சிகள். பேதுரு வாழ்க்கையில் பாருங்க, அவனுடைய பேச்சே அவன் இயேசுவினுடைய சீஷர்களில் ஒருவன் என்பதை விளங்க பண்ணினது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதான் நம்ம இங்கே படிக்கிறோம். நம்முடைய கிரியைகள் நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை விளங்க பண்ண வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, பேதுரு அந்த நியாய சங்கத்தில் இயேசுவானவர் விசாரிக்கப்படும் பொழுது அங்கே இருந்திருக்கிறார். பட் அவருடைய பேச்சு, அவருடைய நடைமுறை பாவனைகள் எல்லாம் வெளியில் காமிச்சிருக்கு, இவனும் இயேசுவின் சீஷர்களில் ஒருவன் என்று. அது இந்த ராத்திரி நேரத்தில். அன்பானவர்களே, இன்றைக்கி நாம் இந்த உலகத்தில் இயேசுவின் சாட்சிகளாய் விளங்குகிறோமா? நம்முடைய கிரியைகள் சாட்சிகளாய் இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவன் என்ற வார்த்தை பைபிளில் 3 இடத்துல தான் இருக்குது. பாருங்கள், அப்போஸ்தலர் 26-28. அப்பொழுது அகிரிப்பா ராஜா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அகிரிப்பா ராஜா ஒரு துன்மார்க்கமான ஒரு மனிதன். அவனே சொல்கிறான், பவுல் பிரசங்கத்தை கேட்டுட்டு, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். ஆல்மோஸ்ட் கிறிஸ்டியன், ஏறக்குறைய நான் கிறிஸ்தவன் ஆயிரம் போல தெரியுதே அப்படி மாதிரி வர்றார். நம்ம ஏறக்குறைய கிறிஸ்தவனாக தான் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். முழுமையான கிறிஸ்தவர்களாக சாட்சியாக இருக்கிறோமா, அல்லது ஏறக்குறைய சுமார் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? 1 பேதுரு 4:16 இன்னொரு இடம், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். கிறிஸ்தவன் அப்படின்னா இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, வெட்கமான சூழ்நிலைகள் அவனுக்கு நேரிடும். ஆனாலும் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது, சாட்சியாய் நிற்கும் பொழுது பாடுகள், வெட்கம் எல்லாம் ஏற்படும். ஆனாலும் அதன் வழியாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னொரு இடத்துல கிறிஸ்தவர்கள்னு படிக்கிறோம். அப்போஸ்தலர் 11:26. இங்கே தான் முதல்ல கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை பைபிளிலே இடம்பெறுகிறது. 2வது அப்போஸ்தலர் 26-28. 3வது 1 பேதுரு 4:16. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அதாவது பவுல், பர்னபா இன்னும் கூட இருந்த எல்லாரும் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் விளங்கிற்று. இயேசுவின் சீஷர்களுக்கு பெயர்தான் கிறிஸ்தவர்கள். நீங்களும் நானும் இயேசுவின் சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவின் பின்னடியார்கள். நாம் எப்படி பெயர்க்கேற்ற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், அதான் கிறிஸ்தவர்கள். நாம் உண்மையிலே கிறிஸ்துவை சேர்ந்தவர்களாகத்தான், கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் போலத்தான் வாழுகிறோமா என்று சிந்திப்போம். பில்லி சண்டே அமெரிக்காவில் மிக பிரபலமான ஒரு ஊழியக்காரராக, சுவிசேஷகராக இருந்தவர். அதற்கு முன்னாடி ஒரு கிரிக்கெட்டில் இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகளில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவர் ஒரு பேஸ்பால் பிளேயர்.
அந்த பால் விளையாட்டில் மிகவும் தீவிரமானவர். இவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சாட்சியாக நின்றார். இவர் ஊழியக்காரராக மாறின பிற்பாடு நிறைய கூட்டங்களில் ஒரு கதை ஒன்று சொல்லுவார். அந்த கதையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்தானா, ஒரு தொழிலிலே போய் சேர்கிறான். ஒரு தொழில் துறையில் வேலைக்கு போய் சேர்கிறான். அந்த வேலை என்ன வேலை பார்த்தீங்கன்னா, மரம் வெட்டக்கூடிய தொழிலாளிகள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு மரத் தொழிற்சாலை. அப்போது அந்த மரத் தொழிற்சாலை வேலை செய்கிற எல்லாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க, குடிப்பார்கள், துன்மார்க்கமாய் நடப்பார்கள், மோசமான ஒரு வாழ்க்கையை வாழுவார்கள். அப்போது இந்த கிறிஸ்தவனுடைய இன்னொரு நண்பன் சொன்னான், நண்பா, நீ அந்த மரத் தொழிற்சாலையில் போய் வேலை செய்கிறாயே, அங்கே வேலை செய்கிற எல்லாரும் மோசமானவர்கள், அவங்க வாயிலெல்லாம் கெட்ட வார்த்தை தான் வரும். நீயும் அங்கே போனேன்னா எப்படி உன்னால் தாக்கு பிடிக்க முடியும்? நீ எப்படி அங்கே போய் ஆண்டவருக்காக நிற்க முடியும்? உன்னால் சாட்சியாக வாழ முடியுமா? நீயும் கெட்டு போவாய் அப்படின்ட்டு நண்பன் சொன்னான். இதை கேட்ட இன்னொரு நபர், அந்த கிறிஸ்தவர் சொன்னாராம், இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, நான் எப்படியா சமாளித்துக் கொள்கிறேன் என்று அவன் போனான். போய் இந்த மரத் தொழிற்சாலையில் வேலை செய்தான். கிட்டத்தட்ட ஓராண்டு ஓடியது. அந்த ஒரு வருஷம் கழித்து இந்த நண்பன் வேலை செய்த இந்த கிறிஸ்தவனை பார்த்து கேட்டானாம், நண்பா, அந்த மரத் தொழிற்சாலைக்கு வேண்டாம் என்று சொன்னேன், நீ போய் நான் வேலை செய்கிறேன், சமாளிக்கிறேன் என்று சொன்னாயே, இந்த ஒரு வருடம் உனக்கு எப்படி இருந்தது என்று கேட்டதும் நண்பன் சொன்னானாம், ஓ, ஒரு வருடம் நான் சமாளித்து விட்டேனே. எப்படி சமாளித்தாய்? நான் கிறிஸ்தவன் என்று அங்கிருந்து யாருக்குமே தெரியாது. யாருமே நான் கிறிஸ்தவன் என்பதை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு அவன் சொன்னானாம். அப்போ பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு அவன் அந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய சாட்சி அங்கே சரியாக இல்லை என்பதான் அர்த்தம். இந்த கதையை அடிக்கடி பில்லி சண்டை சொல்லுவாராம். அன்பானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில், பேச்சில், செயல்களில் தெரிய வேண்டும். நம்முடைய உண்ணுகிற பழக்கம், உண்ணுதல், உடுத்தல் எல்லாத்துலேயும் தெரிய வேண்டும். அப்போது இவன் கிறிஸ்தவன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு வாழ்ந்திருக்கிறான்னா அது என்ன ஒரு சாட்சி? மறைமுகமான சாட்சி சொல்ல முடியுமா? வெளிப்படையான சாட்சியாக அவன் ஆண்டவருக்காக நிற்கவில்லை. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் அக்கம் பக்கத்தில் ஆண்டவர் சாட்சிகளாய் இருக்கிறீர்களா என்பதை சற்று எண்ணி பாருங்கள். ஏறக்குறைய கிறிஸ்தவர்களாக விளங்குவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. மாறாக எப்பொழுதும் விசுவாசிக்கும் சீஷர்களாக விளங்கவும், விருப்பத்துடன் சத்தியத்திற்காக பாடுபட்டு பரமபிதாவை மகிமைப்படுத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவன் என்பதற்கு 3 வசனங்கள் சொன்னேன் அல்லவா? அந்த வசனத்தினுடைய சுருக்கத்தை நான் இப்பொழுது ஒரு அழகான ஒரு வாக்கியமாக உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன். ஏறக்குறைய கிறிஸ்தவர்களாக விளங்குவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. மாறாக எப்பொழுதும் விசுவாசிக்கும் சீஷர்களாக விளங்கவும், விருப்பத்துடன் சத்தியத்திற்காக பாடுபட்டு பரமபிதாவை மகிமைப்படுத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சாட்சிகளாய் விளங்க நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி. இந்த உலகத்தில் உம்முடைய சாட்சிகளாய் விளங்கும் கிறிஸ்தவர்களாக எங்களை அழைத்திருக்கிறீர். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் வந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று சொன்ன இயேசு ராஜாவை போல் நாங்களும் ஜீவனுள்ள சாட்சிகளாய் விளங்க ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.